இதே காலப்பகுதி அன்று யுத்தம் படு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். கிளிநொச்சி மருத்துவமனையில் நோயாளர் காவு வண்டி ஓட்டுநராக கடமையாற்றிக் கொண்டிருந்த ஒரு இளைஞர். அதே நோயாளர் காவு வண்டி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை, மிக அவசியமாக அன்று தேவைப்பட்ட மருந்து பொருட்களை வாங்குவதற்காக கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை இராணுவத்தினரால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவர் இன்று விடுதலையாவார், நாளை விடுதலையாவார் என்று நாட்களை எண்ணி எண்ணி 16 வருடங்கள் தன் சிறை வாழ்க்கையை கழித்து அதன் பின் விடுதலையாகியுள்ளார். ஒரு 3 வயது குழந்தையை பிரிந்த சோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அல்லது ஒரு 3 வயது குழந்தையை பிரிந்த அந்த குழந்தையின் இடத்தில் இருந்து நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அந்த இளம் மனைவியும் அந்த குழந்தையும் தன் தந்தைக்கு ஆயுள் முழுவதுமே ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த கணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி ஆயுள் கைதியாக இருந்த விவேகானந்தனோர் சதீசவர்கள் விடுதலையாகி இன்று பிரான்ஸ் மண்ணில் வசிக்கிறார். அந்த சிறை வாசத்திலும் தன்னுடைய மனோபலத்தை கைவிடாது நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தன்னுடைய சிறை அனுபவங்களை மக்களுக்கு விழிப்பூட்டும் வகையில் எழுதியிருக்கிறார். மேலும் கூறினாய், தன்னுடைய சிறை வாழ்க்கையில் நிறைய டிப்ளோமா சான்றிதழ் படிப்புகள் கற்கை நெறிகளையும் கற்றிருக்கிறார். இன்று அவரை நாங்கள் சந்திக்கிறோம்.